ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொள்ளாச்சிக்கு உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றோம். பிரம்மா குமாரேஸ்வரன் நம்ம எப்படி மூலமா இருக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இருந்த அழகான கிளைமேட் இங்க இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய 3 டேஸ்ல நீங்க உங்க மக்களோடு இல்லாம இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள எனர்ஜி இங்கிருந்து எனர்ஜெட்டிக்கா நீங்க போக போறீங்க. ஓகே, ஸோ அதுல ஆரம்பமாக அதாவது இன்னைக்கு வந்திருக்கிறதால நான் ஆரம்பமா சொல்றேன், இன்னையில இருந்து நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க. அதுல வந்து மெடிடேஷன் நீங்க கத்துக்கிட்டு ஜாலியா இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வாழ்க்கையில எல்லாருமே எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம், பயணம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதை நோக்கி நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம்? ஏதாவது ஒரு சொல்லுங்க. அச்சீவ்மெண்ட் கோல் எல்லாம் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகே, அப்புறம் அமைதிக்காக போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் உண்மையாலுமா மணி, வெரி குட். அப்புறம் ஹாப்பினஸ். ஓகே, அப்புறம் இறப்பு. அந்த வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ அப்படி இருக்கிறத எப்ப நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிரதர் சொன்னாங்க அச்சீவ்மெண்ட் இருக்கு, மணி இருக்கு, பீஸ் இருக்கு, இறப்பு நோக்கி போயிட்டு இருக்கோம், அப்புறம் ஹாப்பினஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி, ஒவ்வொருடைய பாதை ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனா உண்மையிலேயே நாம அதை நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டா நிறைய டைரக்ஷன் நமக்கு வந்து இருக்கு இல்லையா? நம்ம டெவலப் பண்ற விஷயம் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். எல்லாம் அடிப்படை +2 உடைய மார்க்கு காலேஜ் அடிப்படையா இருக்கு. சரி, நீங்க காலேஜ் வந்தீங்க, ஆர்ட்ஸ் ஆகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் எது ஒண்ணு பெர்சன்டேஜ் எவ்வளவு இருந்தது, நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க, உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எந்த லெவல் இருக்குது, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு, நீங்க சப்ஜெக்ட்ல அப்டேட்டா இருக்கீங்களா? சோ நம்ம படிக்கும் போது நீங்க சாஃப்ட்வேர் ஓகே, சோ நிறைய லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் பார்த்துட்டீங்க. அது ஒரு மொழி, அது நம்ம மொழி தெரியாம நாம எப்படி அந்த மனுஷனோட பழகுறது? ஓகே, சோ அது லாங்குவேஜ் புதுசா வந்துச்சு. சோ நீங்க படிச்சு முடிக்கும் போது பைத்தன் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுல ஜாவா, சி பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சோ அந்த மாதிரி புது லாங்குவேஜஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஓகே, நம்ம அப்டேட் ஆகணும். ஓகே, அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கிறோம். சோ இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை யார் செக் பண்றா? எங்க போனீங்க? காலேஜ் முடிச்சுட்டு எங்க போனீங்க? இன்டர்வியூ, கேம்பஸ், கேம்பஸ் வந்து நம்ம கேம்பஸ் வந்து எங்க நடக்குதோ அங்க போவோம். ஓகே, எதுக்காக போனீங்க? வேலை எதுக்காக கேட்கணும்? வேலை எதுக்காக கேட்கணும்? நெக்ஸ்ட் லெவல். சோ வேலைக்கு போனா என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும். மணி கிடைச்சா என்ன கிடைக்கும் நினைச்சோம்? இல்ல, காலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தது. மணி கிடைச்சா என்ன நினைச்சோம்? இருக்குதான். இப்ப ஏன் வருவோம் இல்ல. ஓகே, சரி, உங்களுக்கு மணி கிடைச்சது. மணி கிடைச்சா என்ன கிடைக்கும் உண்மையா நினைச்சீங்க? அதை கரெக்டா சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் அது இருக்கு, ஹாப்பினஸ் கிடைச்சதா? இல்ல, எங்க போறது? அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. சரி, நீங்க போன அப்டேட் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும்? எப்படி ஒர்க் ஆகும்? போனா கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். ஆப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைவா வந்து ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப அப்டேட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம திரும்ப அப்டேஷன் கொடுப்போம். இல்ல அப்படின்னா ஸ்லோவா ஒர்க் ஆகும் போகும். அப்புறம் நமக்கு ஒரு இரிட்டேஷன் ஆகும். ரைட்? ஓகே, ரெஃப்ரெஷ் பண்றோம். ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்றீங்க கவனிச்சு பாருங்க. இந்த ரெண்டு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, போனா இருந்தாலும் அப்டேட் பண்ணணும், நம்ம சிஸ்டம் வந்தாலும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ணணும்? ஒழுங்கா வேலை செய்யும். ஓகே, இப்ப நாங்களும் ஒழுங்கா வேலை செய்யறோம் இல்லையா? நீங்க அப்டேட் ஆயிருக்கீங்களா? அப்டேட் ஆயிருக்கோமா? ஆயிருக்கீங்க. என்ன அப்டேட் ஆயிருக்கீங்க? ஜாலியா பேசுங்க. ரொம்ப போராட்டம் சொல்ல போக மாட்டேன், ஜாலியா சொல்லுங்க. என்ன அப்டேட் ஆயிருக்கோம்? இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல என்ன நடக்குது, யார் லீடரா இருக்காங்க, அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா டெய்லி நம்ம நியூஸ் பார்க்கிறோம், நியூஸ் கேட்கிறோம். அடுத்தது ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எல்லா உலகத்துல என்ன நடக்குது, என்ன ட்ரெண்டிங், என்ன ட்ரெஸ் இப்ப ட்ரெண்ட் போகுது, என்ன ஹேர் ஸ்டைல், என்ன எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, சோ இதெல்லாம் இல்லைன்னா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அப்டேஷன் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? மனசுக்குள்ள இருக்கணும். நீங்க ஆழ் மனதில் என்ன அப்டேட் ஆயிருக்கீங்க? உங்களை
பண்ணிருக்கீங்க? என்ன கொடுத்துருக்கீங்க? பிரதர் அழகா சொன்னாரு. எதுக்காக சினிமா போகணும் அப்படின்னா வெளியே இருக்கிறத தோற்றதுனால நம்ம அப்படியே கிடையாது. அவர் சொன்னது வந்து உள்ளபூர்வமான விஷயம். படத்துக்கு என்ன விஷயம்? 2 மணி நேரம், 1 நிமிஷம் கிடைச்சது போது நினைக்கிறாங்க தெரியும். ஓகே சரி, வேற சந்தோஷமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க? 3 நாள் இருப்பீங்க. சரி பாருங்க, 2.5 மணி நேரம் சந்தோஷம், 3 மணி நேரம் சந்தோஷம், 3 நாள் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த சந்தோஷம் மட்டும் உங்களுக்கு போதுமா? நம்ம சந்தோஷமா இருக்கா படிச்சோம், சந்தோஷமா இருந்தா வேலைக்கு போனோம், அது பணம் நிர்ணயம் பண்ணல, கூடுதல் உறவுகள் நிர்ணயம் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. எல்லாமே சந்தோஷத்தோட அடிப்படையில இருக்குது. ஆனா நல்லா கவனிங்க, இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வெளியில தேடி இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க சந்தோஷமா கொண்டாட முடியும். சோ அது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. ஒரு அப்படிங்கிறது ஊசி உள்ளுக்குள்ளே இருட்டா இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய மனம் அகத்தில் இருட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம மகிழ்ச்சியை வெளியே தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையை தேட வேண்டியது மனசு. நம்ம அகத்துல தேடணும். ஓகே ஓகே, ஓடிக்கலாம் ஓடிக்கலாம் வெளியிட எப்படி நாங்க சொல்லுவோம். ஓகே, இப்ப நான் உங்க கூட இருக்கிறேன். இந்த ஒரு நிமிஷத்தையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். சரிங்களா? இவ்வளவு பேர் அழகா உங்களுக்கு இருக்கீங்க. இப்போ நீங்க பிரதர்ஸா இருக்கீங்க, சிஸ்டர்ஸா இருக்கீங்க. ஓகே, ஆனா எனக்கு எப்படி தெரியுறீங்க அப்படின்னா என்னோட காலேஜ்ல படிச்ச மாதிரி தெரியுறீங்க. உங்களுக்கு நான் எப்படி தெரியுறேன்னா அவ்வளவு வயசாயிடுச்சு அப்படின்னா. சோ இப்போ இந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். அந்த சந்தோஷத்தை நாம எங்க தேடணும் அப்படின்னா அகத்துல தேடணும். உங்க மனசுக்குள்ளதான் அந்த சந்தோஷம் இருக்கு. ஓகேங்களா? இருக்கா இல்லையா? சரி, மனசு சந்தோஷமா வச்சுக்கிற தருணத்தை வந்து நாம தான் ஏற்படுத்தணும். அதுக்கு உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தியானம் செய்யும் போது உங்களுடைய மனசுல ஒரு லைட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்க தேட அந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க வெளியில தேட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கெல்லாம் ஃபேமிலியில இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்? இங்க உங்க ஃபேமிலியில இருக்காங்களோ? சரி, கை ஓகே, பிரதருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உண்மையா சொல்றீங்களா போலியா சொல்றீங்களா? பாதி பிடிக்கும் மீறி பிடிக்காது. ஓகே, சோ நீங்க ஆக்சுவலி மேரிட் தானா? ஓகே, நீங்க மேரிட் தான். ஓகே, இப்போ நம்ம குடும்பம் உருவாகிறது எதுக்காக அப்படின்னா நீங்க பணம் சம்பாதிச்சீங்க, அடுத்த லெவல் என்ன? ஃபேமிலி அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். ஓகே, சோ ஃபேமிலிக்குள்ள போனா என்ன கிடைக்கும்? நம்ம நினைக்கிறோம் சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ், நம்ம கடைசி காலத்துல நம்ம பார்த்துக்கிறோம். அப்படி நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம வாழ்க்கை துணை தேடுறோம். சோ நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்ன பண்றோம்னா மோர் தேன் எக்ஸ்பெக்டேஷன், நம்மள மீறி அவங்க கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி எல்லாம் இருக்கீங்க? நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா? அவங்க கிட்ட நிறைய எதிர்பார்ப்பீங்க. என்ன கவனிச்சுக்கணும், என்ன பார்க்கணும், என்கிட்ட சொல்லணும், கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய நினைக்கிறோம். உண்மைதானே? ஓகே, சோ இது வந்து உங்களுடைய சந்தோஷத்துக்கு பயங்கரமான தடையா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணும். யாரையும் எதிர்பார்த்து நம்ம நிற்காத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வச்சு அது நடக்காத போது என்ன ஆகுங்கன்னா டவுன் ஆயிடுவீங்க. உங்க சந்தோஷத்துடைய லெவல் என்ன ஆயிடும்னா கம்மி ஆயிடும். உங்களுடைய எனர்ஜி அப்படியே லாஸ் ஆயிடும். சோ இப்ப என்ன ஆயிடும்னா சோகமா இருப்பீங்க. இப்ப கொண்டது ஒரு ப்ராஜெக்ட் உங்க முன்னாடி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரத்துல முடிக்கிறதா இருந்தாலும் 1 மாசம் ஆகும், அது 2 மாசம் கூட ஆகும். யாராவது ஹெல்ப் இல்லாம உங்களால முடிக்க முடியாது. ஓகே, சோ உங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிற சமயம், இழக்கிற சமயம் நம்ம ரொம்ப நொடிச்சு போயிடுவோம். நீங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்துல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும்னா உங்க மனசு கிளீன் அண்ட் கிளியரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கிளீன் அண்ட் கிளியரா இருக்கணும்.
அதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இங்க வந்தா கிடைக்கக்கூடாது, நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் கிடைக்கணும், நீங்க வீட்டுக்கு போனாலும் கிடைக்கணும். நீங்க ஜாலியா என்ஜாய், நீங்க வந்து பாருங்க ஜாலியா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா உடனே ரிசல்ட் கிடைச்சிடும், அதை முடிச்சிருவீங்க. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த கிளீன் அண்ட் கிளியர் வேணும். அந்த கிளீன் அண்ட் கிளியர் எது கொடுக்குது அப்படின்னா மெடிடேஷன் கொடுக்குது. உங்க மனசினுடைய பீஸ் வந்து உங்களை அந்த அளவுக்கு கிரியேட்டிவா நிறைய திங்க் பண்ண வைக்கும். பிகாஸ் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சயின்டிஸ்ட் பொதுவாக என்ன சொல்றாங்க, உலகத்துல எங்க இருக்கிறோம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக சொல்றேன், அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் போட்டு, ஸோ அதுல யாருமே போக முடியாது, அதெல்லாம் போறதுக்கு ஒரு தனியா ரூம் சொல்ற ஆள் வேணும். அந்த மாதிரி பூமி கடையில ஒரு ரூமை வச்சு அந்த ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அவங்க புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சரி, நீ விஞ்ஞானம் ஆகட்டும் விஞ்ஞானம் ஆகட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க, சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க தானே. ஸோ ஒரு புதுமையை அவர்கள் கொண்டு வர வேண்டுமானால் அவர்கள் எந்த இடத்தை சூஸ் பண்ணிக்கிறாங்க? அமைதியான இடத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க யாருடைய சத்தம் எல்லாம அமைதியா இருக்கிறதுனாலதான் அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடிச்சது அப்படின்னா ஒரு புது புது விஷயங்களை கிரியேட்டிவா கண்டுபிடிக்க முடிச்சது. ஸோ உண்மையிலுமே இதுக்காக நீங்க போய் அந்த போட்டு கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உங்க மனசை பீஸ்ஃபுல்லா வச்சுட்டீங்கன்னா போதும், நீங்க நிறைய சாதிக்க முடியும் இந்த உலகத்துல. யாரு உங்க மனசு அப்டேட் ஆகணும். எப்படி பேசினா ஹேண்ட் அப்டேட் ஆயிருக்கிறோம், ட்ரெஸ் அப்டேட் ஆயிருக்கிறோம், ஷூ அப்டேட் ஆயிருக்கிறோம், விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்கிறோம், என்ன லாங்குவேஜ் படிக்கணும் அப்டேட் ஆயிருக்கிறோம். அதே போல உங்க மனசுல நீங்க அப்டேட் ஆயிருந்தீங்கன்னா மொபைல் போன் ஸ்லோ ஆகாதது போல, சிஸ்டம் ஸ்லோ ஆகாதது போல நீங்க அப்டேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் உங்ககிட்ட இருக்காது. ஓகே, ஆரோக்கியத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எக்ஸசைஸ் பண்றீங்க, சத்தான சாப்பாடு சாப்பிடுறீங்க, உடற்பயிற்சி பண்றீங்க. இன்னும் ஒன்று தானே எக்ஸசைஸ் உடற்பயிற்சி. ஓகே, உடல் நிஜமா தூங்குறீங்க. நீங்க பிரச்சனை இருக்கும்போது எங்க தூக்கம் வரும்? வரவே வராது. நான் சொல்றேன், நீங்க தூங்குவீங்க. எப்படி டோர் தட்டுனா அறிவு இருக்கா கொஞ்சமாவது? தூங்கிட்டு இருக்கேன் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு சொல்லுவோம், சொல்ல மாட்டோமா? கண்டிப்பா கேட்கறத சொல்லுவோம். ஓகே, உடல் ஆரோக்கியம் அடைய வேண்டுமானால் உடலுக்கான பயிற்சி நம்ம எடுத்துக்கிறோம், கரெக்ட். ஆனா மனசு ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த உடலை ரொம்ப சூப்பரா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். சரி சொல்லலாம், 5 minutes முடிச்சிடலாம். ஓகே, சாரி, நீங்க ஏதாவது நீங்க ஜாயின்ட்ல அதுக்காக வந்திருக்கீங்க, உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கான நல்ல விஷயம் சொல்லிட்டு போறதுக்காக நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நாங்கள் சொல்லிட்டு போயிடும், அப்புறம் கடைபிடிக்கிறது உங்களுடைய முயற்சி, உங்க கையில், உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, சார் நீங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம், ஏதோ வாழ்க்கை போகக்கூடாது. பிகாஸ் உங்களுடைய பாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதை நான் முதல்ல இந்த இடத்துல முன்னாடி வைக்கிறேன். நீங்க நல்லா இருந்தா தான் உங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியும். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் நீங்க படிச்ச படிக்க வேலை செய்யும். எவ்வளவு எக்ஸாம், எவ்வளோ ப்ரிப்பரேஷன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ நைட் பாடுபட்டிருப்போம், எவ்வளோ நேரம் சாப்பிடாம கொல்லாம் முடிப்போம். நீங்க மட்டும் அவங்க பின்னாடி உங்க பேரண்ட்ஸ், உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் எழுதிருப்பாங்க. அவங்களும் தூக்கத்துக்கு எல்லாம் அம்மா சமைச்சு கொடுத்தாங்களே இல்லையா? யாரும் ஒருத்தர் உங்களுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் உங்க முன்னேற்றத்துக்காக, இன்னைக்கும் நீங்க நல்லா இருக்கிறதுக்காக உங்க ஒய்ஃப், உங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் என்ன பண்றாங்க? சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க எதையாவது சாதிப்பதற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்க பாடி ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஒரு குழந்தை ஏதாச்சும் உங்ககிட்ட பேசுறேன், தெரிஞ்சு நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு வந்துட்டு பர்த்டே வருது. ஓகே, ஸோ பாய் வச்சுக்கலாமா கேர்ள் வச்சுக்கலாமா? கேர்ள். அப்போ நீங்களும் பாய் சொல்லுவீங்க. ஓகே, ஒரு கேர்ள் குழந்தைக்கு வந்து பர்த்டே வருது. அம்மா கிட்ட வந்து குழந்தை சொல்றான், அம்மா இன்னைக்கு பர்த்டே, உங்களுடைய சமையல் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அவங்களாம் வந்து வெளியில சாப்பிட விரும்பல, நீங்க தான் அவங்க நினைக்கிற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணி கொடுக்கணும், நிறைய வெரைட்டி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. ஸோ இன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க. அம்மாவை வந்துட்டு அம்மாட்ட வந்து குழந்தை சொன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுல நானும் அவ்வளவு செய்ய மாட்டேன் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க. ஓகே, சரி
இருக்கும்போது அம்மா ஒரு 5 o'clock அவங்க காலேஜ் ஸ்கூல் முடிச்சு வந்தாங்க. நைட்டு தான் டின்னருக்கு ரெடி பண்ணணும். எல்லா பொருளெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அம்மாவுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. செய்யறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெடேக், எந்திரிக்கவே முடியல. அந்த மாதிரி எப்படியாவது செய்யணும், சரி ஓகே அப்படி ஹெடேக் இருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்க? ஆனா குழந்தைக்கு போதே ரொம்ப ஆவலா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, என்ன நடக்கும், எப்படி கிடைக்கும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்லுங்க? ஆனா உங்களுக்கு எல்லாம் நீங்க சமைக்கணும்னு விரும்புறாங்க, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. 10 செய்யாட்டியும் 5 செய்யாட்டியும் 4 செய்வாங்க. அவங்க புரிச்சுப்பாங்க இல்லையா? 4 செய்வாங்க. ஓகே, கன்ஃபார்ம் செய்வாங்க தானே? இப்ப என்ன சரியில்லை? உடல் சரியில்லை. ஓகே சரி, சேம் சிச்சுவேஷன் அடுத்த இயர் வச்சுக்கலாம். அந்த இயர்ல அந்த குழந்தை அதே மாதிரி வந்து நிற்கிறாங்க, அதே சூழ்நிலை, அதே 5 மணி. இப்ப அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய நெருங்கின உறவு முறையில ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஒரு இல்ல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருள் காணாம போயிடுச்சு, இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஓகே, இப்ப அந்த குழந்தை வந்து கேட்டா அம்மா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு இப்ப சொல்லுங்க, நல்லா இருந்தது, என்ன சரியில்லை? சரி, உடம்பு சரியில்லை, மனசு. செகண்ட் சிச்சுவேஷன்ல உடம்பு நல்லா இருந்துச்சு, என்ன சரியில்லை? உடம்புல தலைவலி, கை கால் வலி ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை, காய்ச்சல் கூட இல்லை. என்ன நல்லா இல்லை? மனசு சரியில்லை. இப்ப மனசு சரியில்லை, உடம்பு நல்லா இருந்துச்சு, உடம்பு சரியில்லை, மனசு நல்லா இருந்தது. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் மாதிரி இருந்தோம்னா நம்ம எதை வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாம். உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன சொல்லுவாங்க, அப்படியே வந்திருக்கும்னு சொன்னா கூட சேவையை செஞ்சு கொடுத்துருவோம். செகண்ட் சிச்சுவேஷன்ல மனசு சரியில்லைன்னா ஒரு வேலையை கூட உருப்படியே செய்ய முடியாது. 2+2 என்னன்னு கேட்டாங்க கூட நீ அமைதியா போயவே சொல்லுங்க. வெரி சிம்பிள். 1+1 என்ன கேட்டா கூட அமைதியா போயவே சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளால எதையுமே சிந்திக்க முடியாது, எதையுமே செயல்படுத்த முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடலுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல. இப்ப நீங்க சொல்லுங்க, உடற்பயிற்சியை விட என்ன பயிற்சி அவசியம்? அந்த மனதிற்கான பயிற்சியை உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணுங்க. படிச்சிருக்கோம், ஒர்க் பண்றோம், நாளைய சூழ்நிலை இன்னைக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சர் நம்ம பார்க்கணும். அந்த மன பயிற்சி அப்படிங்கிறது என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? 2 மணி நேரம் அவர்களை குளிச்சா மனசு சந்தோஷமா இருக்கும், ஆனா அது பயிற்சியா? 2 மணி நேரம் சினிமா பார்க்குறோம், 2.5 hours பார்க்குறோம், ஜஸ்ட் நான் ரிலாக்ஸ் ஆகிறேன், பட் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்பவர்கள்லாம் இந்த உலகத்துல அதிக நீண்ட ஆயுள் காலத்தோட வாழ்ந்திருக்காங்க. உங்களை சுற்றியும் உள்ள இருக்கிற இடத்துல மலர மாற்றக்கூடிய தன்மை நமக்கு வேணும். உங்க ஆபீஸ் ரொம்ப ஜாலியா என்ஜாய்ஃபுல்லா இருக்கணும், நீங்க போற இடம்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு உங்க கூட இருக்கிறவங்க விரும்பணும், உங்க கூட இருக்கிறவங்க மாற்ற. நீங்க சொன்னீங்க சிச்சுவேஷன் என்னால ஹேண்டில் பண்ண முடியல, சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. என்ன சிச்சுவேஷன் யார் உருவாக்குறாங்க? உங்க மனோநிலை தான் உங்க சூழ்நிலையை உருவாக்குகிறது. உங்க ஆபீஸ் கோவிலாகணும், உங்க வீடு கோவிலாகணும் அப்படின்னா உங்க மனோநிலை நல்லா இருக்கும். உங்க கூட நீ நல்லா பழகணும், நல்ல இணக்கமாக இருக்கணும். அதுக்கு எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு இப்போ அமைதி கிடைக்கும். நீங்க எல்லாத்துக்கும் அன்பா இருக்கீங்க, ஸ்வீட்டா பேசுங்க. யாருக்கெல்லாம் ஸ்வீட் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும் ஸ்வீட்டா. இப்போ அப்படியே டிராவல் பண்ணிட்டு அழகாக வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு ரொம்ப நேச்சர் கிரீனிஷா இருக்கு. உங்களை ரிலாக்ஸ் பண்ண அமைதியான பொறுமையான சகிப்புத்தன்மையுடைய
இப்போ அப்படியே மன ரீதியாக போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. शांति। ओम शांति, ओम शांति, ओम शांति।